ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜம்ப் சூட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஜம்ப் சூட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் ஜம்ப் சூட் சொல்லுவாங்க. இது ஒரு சம்மர் ட்ரெஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு அவுட்ஃபிட்டும் கூட. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த ஜம்ப் சூட் தான் நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து 58 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு 3 மீட்டர் ரேன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போ யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து ஒரு அம்ப்ரெல்லா கட் ஃப்ராக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு ஸ்கர்ட்டோ கட் பண்ணும்போது எப்படி நீங்கள் மடித்து போடுவீங்களோ சேம் அதே மெத்தட் தான். லென்த்தில் ஒரு வாட்டி மடிச்சுட்டு அது அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் மடிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி மார்க் பண்ணி நம்ம இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ஆம்பர் ஜம்ப் சூட் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஷோல்டர் வந்து ஒரு 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து ஹார்மோல் வந்து 6.5 இன்ச்சஸ் சேம் அதே மார்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஸ்லீவ்லெஸ் தான், இது ஒரு ஸ்ட்ராப் ட்ரெஸ்ஸாக தான் இருக்க போகுது. அதனால் சேம் வந்து ஷோல்டர் அண்ட் ஹார்மோல் வந்து ரெண்டுமே 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர்லேருந்து நெக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஷோல்டர்லேருந்து நெக் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அண்ட் சாரி ஃபார் தி பேக்ரவுண்ட் நாய்ஸ். வீடு வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுனால நாய்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. எந்த டைமில் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு வாய்ஸ் சரியாக கேட்கலன்னா ப்ளீஸ் ஹெட்செட் போட்டு கேளுங்க. என்னுடைய அப்பர் பாடி வந்து 11 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களோட அப்பர் பாடி என்னவோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மார்க் பண்ணுறது 11 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் சீம் எல்லாமே சேர்த்து 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து என்னுடைய வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 11 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜம்ப் சூட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 49 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் லென்த் வந்து 49 இன்ச்சஸ். இப்போ இது ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சஸ் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த சைடை விட அந்த ஆப்போசிட் சைடில் வந்து கம்மியாக தான் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா, ஒரு 10லேருந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஐயன் லோ வரும். ஃப்ரண்ட்டில் இறங்கி சைடில் கொஞ்சம் தூக்குற மாதிரி உங்களுக்கு அந்த ஐயன் லோ கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த லாஸ்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சோ இல்லை இன்ச் டேப் வச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறமா இப்போ அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்க இது ஃபுல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கட்டிங் வந்து முடிச்சிருச்சு. நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணுமோ அந்த இடத்த அப்படியே கட் பண்ணிட்டோம். பட் இன்னும் நான் நெக்கு மட்டும் கட் பண்ணலை. இப்போ நம்ம நெக்கு வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதாவது 5 இன்ச்சஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்றா வச்சுட்டு அந்த நெக்கை மட்டும் நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்து இப்போ நம்மளோட நெக்கையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இது இப்படியே விட்டிங்கன்னா இது ஒரு 1 பீஸ் அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு ஜம்ப் சூட்டாக மாறுறதுக்கு நம்ம இங்கே வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதாவது இந்த எண்டிலிருந்து ஒரு 12 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் கீழேருந்து ஒரு 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்கன்னா இன்ச் டேப் வச்சு கரெக்டாக ஒரு 12 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த வந்து அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி விட போகிறோம். அதாவது இது 2 பீஸாக இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மார்க் பண்ண இடத்த வந்து அப்படியே கட் பண்ணி அந்த 12 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி விட போகிறோம். இப்போ இந்த ஓப்பன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் சூட்டாக வந்து நமக்கு மாறப்போகுது. நம்ம கால் வந்து உள்ளே விடும்போது ரெண்டாக நமக்கு பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி இந்த ஜம்ப் சூட் நம்ம பண்ணுறது. நம்மளோட நெக்கும் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்மளோட ஜம்ப் சூட்டோட கட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிராஸ் பீசஸ் வச்சுட்டு உங்களோட அந்த ஹார்மோலையும் அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு உங்களோட நெக்கையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ காட்டுற மாதிரியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஜம்ப் சூட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். இதில் இந்த ஸ்ட்ராப் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் வேலை இழுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து அந்த கொக்கி மாட்டுற மாதிரி கழட்டிட்டு மாட்டுற மாதிரி. பிகாஸ் நம்ம இதை வந்து கால் வழியாக தான் போட போகிறோம். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்போ இல்லைனா பிளாக்கெட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் இது ரெண்டுமே பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரிமூவபிள் ஸ்ட்ராப் வந்து நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு எதிர்பார்த்தாலும் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதில் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹார்மோல் அண்ட் நெக்லைன்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச்சஸ் லென்த் அண்ட் 2 இன்ச் வித்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் நான் எடுத்துக்கிறேன். அதை ரெண்டாக மடித்து நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே,
இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை டேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு 2 சைடுமே நீங்கள் தச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து உங்களுக்கு சென்டரில் போயிடும். நம்ம ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணும்போது மேலே உங்களுக்கு தெரியாது, இல்லைனா சைட்லேயும் உங்களுக்கு வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறமா சென்டரில் உங்களுக்கு கேப் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த 2 கார்னர்லேயும் இருக்கக்கூடிய அந்த ராய்ஜை வந்து உள்ளுக்காக தள்ளிட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராப் வந்து நம்ம அப்படியே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த 2 சைடுமே அந்த துணியை வந்து உள்ளுக்காக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அது ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதான். உங்கள் ஹார்மோல்லேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு பக்கத்தில் வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்ட்ராப்பும் வந்து இதே மாதிரி 2 சைடுமே பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட கால் வழியாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு கால் வழியாக போடும்போது ஈஸியாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு போகல அப்படின்னா மேலே வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு 2 கொக்கி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ரிமூவபிள் ஸ்ட்ராப்பாக மாறிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கால் வழியாக போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நாட் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இது ரிமூவ் பண்ணி போடுறதுக்கு. இது 2 மெத்தடுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாகவே வந்துட்டு ஜிப்போ இல்லைனா பிளாக்கெட்டோ வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட சைட் ஜாயினிங் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ சைட் ஜாயினிங் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் நம்ம அந்த 12 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி விட்டுருணும் இல்லையா, இப்போ அந்த இடத்த இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சஸ்க்கோ இல்லை ஒரு 3/4 இன்ச்சஸ்க்கோ தச்சுக்கோங்க. ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஜம்ப் சூட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் இதை பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 15 or 20 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த சம்மருக்கு வந்து இந்த ஜம்ப் சூட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேயானில் பண்ணியிருக்கேன். நீங்கள் காட்டனில் கூட இதை ட்ரை பண்ணலாம். பட் ரேயானில் பண்ணும்போது ஒரு ஃப்ளோயி எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது நீங்கள் வீட்டில் வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. யூஸ்வலாக நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட்டோ இல்லைனா ஒரு ஃப்ராக்கோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்ஸோ தான் போட்டுட்ருப்போம். பட் இந்த சம்மருக்கு இத்தனை ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இந்த ஜம்ப் சூட் நம்ம வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது. அண்ட் இது நீங்கள் போட மாட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு. ஸோ எல்லோரும் இந்த ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் வேறொரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Till then, take care, bye bye.